கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமம் 33:51 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்கள் இன்னும் கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல? போகிறதற்கு முன்னால் தேவன் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு என்ன கொடுக்கிறார்? நீங்க யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு நீங்க போவீங்க. அங்க போய் அங்க இருக்கின்ற குடிகளை, அங்க இருக்கின்ற ஜனங்களை, அவங்க செய்கின்ற செயல்களை எல்லாம் நீங்க துரத்தி விட்டு அந்த தேசத்தை உங்களுக்கு என்ன செய்யுங்க? சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஏனென்றால் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரா, கொடுத்தேன்னு சொல்றாரா? கொடுத்தேன். ஆனா இன்னும் அந்த மக்கள் கானானுக்குள்ள என்ன செய்யல? போகல. போகிறதற்கு முன்னால் அங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்க இருக்கின்ற ஜனங்களையும் யோர்தானை கடந்து, அங்க யோர்தானை இன்னும் அவங்க கடக்கவே இல்லை. நீங்க யோர்தானை கடந்து அந்த தேசத்துக்கு நீங்க போகும் பொழுது அங்கு உள்ள குடிகளையும் அவங்க செய்கின்ற செயல்களையும் நீங்கள் அழித்து அந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் அந்த மக்கள் அந்த நாட்டுக்குள்ள என்ன செய்யல? போகல. ஆனா தேவனோட பார்வையில எப்படி இருக்கு? நான் அதை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். என்னோட ஒரு கேள்வி, அந்த கானான் தேசத்தை அந்த மக்கள் சொந்தமாக்கி கொண்டாங்களா இல்லையா? சொந்தமாக்கி கொண்டாங்க. 40 வருடங்கள் கழித்து. ஆனாலும் அந்த 40 வருடங்கள்ல முழுமையாக அவங்க சொந்தமாக்கி கொள்ளல. யோசுவா காலத்துல அவங்க முழுமையாக சொந்தமாக்கி கொள்ளல. அதுக்கு வந்த ஒவ்வொரு நியாயாதிபதிகள் காலத்துல இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது ராஜாவோட காலத்துலதான் அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தாவீது ராஜா காலத்துலதான் கானான் தேசத்தை அவங்க முழுமையா சொந்தமாக்கி கொண்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதனால அவங்க சொந்தமாக்கி கொள்ளல? தேவனோட பார்வையில அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் சொந்தமாக்கி கொண்டது எப்போ? கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருடங்கள் கழித்து தாவீது ராஜாவோட காலத்துல. எதனால? அங்க உள்ள குடிகளை அவங்களால என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. ஏன் துரத்த முடியல? அந்த அதிகாரம் அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அதிகாரம் அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அந்த குடிகள், அந்த மக்கள், அங்க அந்த தேசத்துல இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள மக்களை அவங்க ஜெயிச்சு அந்த இடத்த அவங்க என்ன செய்யணும்? சொந்தமாக்கி கொள்ளணும். அவங்க பலத்துல இல்ல. நல்லா கவனிங்க. அவர் கொடுத்தேன்னு சொல்லும் போதே அந்த இடம் அவங்களுக்கு தான், அந்த தேசம் அவங்களுக்கு தான். அவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு காலை எடுத்து அந்த இடத்துல என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். விசுவாசத்தோடு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல. சொல்றது புரியுதா? கானான் தேசம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய நாடு பல மாநிலங்களை கொண்டிருக்கு இல்லையா? அது போல கானான் தேசமும் பல ஊர்களை கொண்டது. இவங்க ஒவ்வொரு ஊரா கால் எடுத்து வைத்தால் அந்த ஊர் அவங்களுக்கு என்னவாகும்? சொந்தமாகும். ஆனா அந்த ஊருக்குள்ள போய் அதை சொந்தமாக்கி கொள்ள அவங்களால என்ன செய்ய முடியல. அந்த ஊரில் உள்ள மக்களை பார்த்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பயந்து போய் இருக்கிறாங்க. அவர் கொடுத்த ஒன்றை அவர்களால என்ன செய்ய முடியல? சொந்தமாக்கி கொள்ள முடியல. அது போலவே இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. இது ஒன்று உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் மேல உங்க பிரச்சனையில தெய்வ சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? தூக்கம் வராம இருக்கிறீங்களா?
பிரச்சனைகளோடு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுல அவருடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய உரிமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய வாழ்வு, அவருடைய சுகம். எந்த ஒரு நோயில இருந்தாலும் சரி, அதுல தேவ சுகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவர் கொடுக்காம இல்ல. யாரு ஒருவர் அதை விசுவாசத்தோடு அந்த இடத்துல நீங்க அதிகாரத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பகுதியை உங்களால என்ன செய்ய முடியும்? சொந்தமாக்கி கொள்ள முடியும். நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அந்த கானான் தேசத்து மக்களை போலதான். உங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் முதல்ல உங்க பேர்ல இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ரெண்டாவது, அந்த இடம் உங்க பேர்ல இருந்தாலும் அதில் இருக்கின்றவர்களை அப்புறப்படுத்தி அதை சொந்தமாக்கி கொள்ளவும் உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த இடம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வராது? உபயோகப்படாது. அவர் செய்து முடித்து விட்டார் என்பதினால் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ ஆதாம் பாவத்திற்கு கீழாக போனாரோ இந்த உலகத்துல பாவம் உண்டு, மரணம் இருக்கு, நோய் இருக்கு, கட்டுகள் இருக்கு, உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. இதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கானான் தேசத்தை போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது கானான் தேசம் போல, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் போல ஒரு வாழ்வு நமக்கு அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க அதிகாரத்தை ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பகுதியை உங்களால என்ன செய்ய முடியும்? சொந்தமாக்கி கொள்ள முடியும். நம்ம வல்லமையில இல்ல, இயேசு என்கின்ற நாமம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் இயேசுங்கிற நாமத்தை சொன்னா என்ன செய்யுமா? கீழ்ப்படியுமா? நம்ம பார்த்து இல்ல, அதிகாரம் அவருடையது. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறாரா. நீங்க நோயை பார்த்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அது நம்மளை பார்த்து அது ஓடாது, இயேசுங்கிற நாமத்துக்கு அது என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அவங்க பிரச்சனைகளை பார்த்து அவருடைய வார்த்தைகளை பேசும் போது நம்ம அதிகாரத்தை பார்த்து அது ஓடாது, அவருடைய அதிகாரம் அந்த வார்த்தையில இருக்குது. ஏன்னா நோயையும் பேயையும் ஜெயித்த நாமம் அது. அவருடைய வார்த்தையில அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் போல நமக்கு, இந்த சீஷர்கள் போல நமக்கு அந்த அதிகாரம் தெரியாததுனால எந்த பகுதியில நாம் திருடனை அனுமதித்திருக்கிறோமோ அந்த கட்டுகளோடு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அது நோயாக இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும், அது பொருளாதாரமா இருந்தாலும், உங்க பிள்ளைகள் பிரச்சனையா இருந்தாலும், அது மன வருத்தமா இருந்தாலும், இல்ல எந்த இடத்துல நீங்க சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னும் உங்க அதிகாரத்தை நீங்க என்ன செய்யல? பயன்படுத்தவில்லை. அதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா இல்ல. எப்படி கேட்கிறார்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். ஏன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டார்? செய்து முடித்து விட்டார். அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டார். ஒரு விலை அங்க சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அடிமைத்தனம் மீட்கப்படுவதற்கு, நம்முடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலை ஆக்குவதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு அவர் ஒரு பெரிய விலையை சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம மேல உள்ள அதிகாரத்தை, அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாராம். ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அந்த அதிகாரம் இயேசு என்கின்ற நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமம் இப்ப யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். ஒவ்வொரு ஜெபம் ஜெபிக்கும் பொழுதும் கடைசியில இயேசுவின் நாமத்தினாலே சொல்றோம் இல்லையா? அந்த நாமத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த நாமத்தோட அதிகாரம் தெரியாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்கு நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? நோய் சுகமாகக்கூடிய வல்லமை, மரித்து போனவர்கள் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை, உறுப்புகள் உருவாகக்கூடிய வல்லமை, இயற்கை விதிகளை மாற்றக்கூடிய வல்லமை, அசுத்த ஆவிகள் ஓடக்கூடிய வல்லமை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது சத்தியம். கடந்த வாரத்துல 2 வருடங்களுக்கு மேலாக அசுத்த ஆவியினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரன்,
எங்களுடைய நம்பர் கிடைத்து எங்ககிட்ட தொடர்பு கொண்டு அவங்க பேசினாங்க. அவங்களுக்கு நாங்க ஜெபிக்கல, யாருமே ஜெபிக்கல. 2 சத்தியங்களை நாங்க கொடுத்தோம். என்ன சத்தியம் தெரியுமா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்த சகோதரன் எப்படி இருந்தார் அப்படின்னா, யாரும் அவங்களுக்கு போய் ஜெபிக்க முடியாது. நிறைய கூட்டங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்களா? அடிச்சிருவாங்களா. ஒரு அசுத்தாவியினால அவங்க கட்டப்பட்டு அந்த ஒரு நிலைமையில அந்த சகோதரன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. இந்த 2 சத்தியத்தையும் கொடுத்து நீங்க இதை கேட்கணும். ஏன்னா அசுத்தாவி பிடித்திருக்கின்ற ஒருவருக்கு உடனே என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கலாம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அந்த அசுத்தாவியிலிருந்து அவங்க விடுதலையை பெறுவாங்க. ஆனா சிந்தனையில வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் இல்லை என்றால் அது திரும்ப போய் 7 கொடிய ஆவிகளை கூட்டிக்கிட்டு என்ன செய்யும்? உள்ள வரும். சத்தியத்தை கொடுக்காமல் ஒருவருக்கு அந்த அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. இந்த 2 சத்தியங்களையும் நீங்க கேளுங்க. ஒரு வாரம் கேட்டதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம் சொல்லி இருந்தோம். இதை கேட்க கேட்க அவங்களுக்கு பயங்கர விடுதலை. நிறைய வாந்தி பண்ணாங்க. ஒரு பெரிய விடுதலை. மறுநாள் காலையில பார்த்தா அந்த சகோதரன் எங்க போயிட்டாரு தெரியுமா? வேலைக்கு போயிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 வருஷம் எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல ஒரு கட்டப்படுகின்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு நபர். அவருக்கு நாங்க என்ன செய்யல? ஜெபிக்கல. கேட்ட சத்தியம் என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேனோ இதே சத்தியம்தான் அது. எதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்காக ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. அவனை மேற்கொள்ளுகின்ற இடத்தில் அவர் நம்மை வைத்திருக்கிறார். இதை கேட்கும் பொழுது அந்த அசுத்தாவியால அந்த நபர்கிட்ட என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. இந்த சத்தியம் எவ்வளவு உண்மைங்கிறது யாருக்கு தெரியுது? அசுத்தாவிக்கு தெரியுது. யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.